Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கிளே வச்சு நம்ம கிளிப்பு தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கிளிப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். saree போட்டு இதை வியர் பண்ணிட்டு போனால் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரீ ஹேர் போட்டு இதை போட்டு போனாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த கிளிப்பு செய்கிறதுக்கு 3 டிசைன் வந்து நான் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மோல்டு வந்து நம்ம கடையில் வாங்கல, நம்ம வீட்டிலேயே செஞ்ச மோல்டு தான். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது. கடையில் வாங்கின மாதிரியே இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச மோல்டு தான். இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அந்த ரவுண்டு மாதிரி இருக்கிற டிசைன் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். கிளே வந்து ரொம்ப வெளியில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் அதுக்குள்ளேயே இருந்தாலுமே போதும், நம்மளுக்கு கரெக்டான டிசைன் வந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டான டிசைன் பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஒரு ஃப்ளவரில் லீஃப் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான். இவ்வளோ லென்த் வந்து நம்மளுக்கு வேண்டாம், அதில் வந்து ஒரு 4 லீஃப் இருக்கிற மாதிரியான டிசைன் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு 2 லீஃப் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், இவ்வளோ லென்த்து வந்து கிளிப்புக்கு வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 2 வந்து நான் எடுத்துக்க போகிறேன், கீழே இருக்கிற 2 வந்து நான் கட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இந்த 4ல் வந்து நான் கீழே இருக்கிற 2 கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு நான் வாட்டர் தொட்டு நான் நீட் பண்ணிக்கிறேன். நான் நைஃப்பில் தான் கட் பண்ணுவேன், வீடியோக்காக சும்மா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இது மாதிரியான லக்ஷ்மி மோல்டு வச்சு நான் ஒரு இம்ப்ரெஷன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரியான டிசைன் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வீட்டில் வேஸ்ட்டு ஜிம்கா கம்பல் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வச்சு கூட ஹாட் க்ளூ வச்சு நீங்கள் மோல்டு வந்து எடுத்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 செட்டுக்கு தேவையானது நான் எடுத்து நான் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், மேலே இருக்கிறது ஒரு செட்டு, கீழே இருக்கிறது ஒரு செட்டுக்கானது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹேங்கிங் வேணும்னா வந்து நீங்கள் அந்த டிசைனில் வந்து கீழே யூபின் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இல்லை எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னா நீங்கள் யூபின் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா யூபின் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா கீழே வந்து ஏதாச்சும் லாரியல்ஸோ இல்லை முத்துமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ பேக் பண்ணியும் நான் எடுத்துட்டேன். பேக் பண்ணுறது வந்து நீங்கள் நல்லா பிளாக் ஃபயரில் பேக் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து போட்டு அந்த ஃபயர் பண்ணி எடுத்துடாதீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக பேக் ஆகிருக்கு. நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பேக் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், நான் இன்னும் அந்த கம்பிலேருந்து நான் வெளியில் கூட எடுக்கலை, எந்த அளவுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங்குமே நல்லா நீட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக சில்வர் கலர் மாதிரி தெரியுது பாருங்கள். ஏன்னா ஃபயர் வந்து ரொம்ப பட்டதுன்னா நம்மளுக்கு அப்படி தான் தெரியும். ஸோ இதுமாதிரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து பேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போ கோல்டு கலர் தான் வந்து இப்போ நான் பெயிண்ட் பண்ணி போகிறேன் பேஸ் கோட்டாக. இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் வந்து பேஸ் கோட்டு தேவை கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கோல்டு கலர் பேஸ் கோட்டு கொடுத்துக்கலாம். கோல்டு கூட லைட்டாக நான் இப்போது பிளாக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாகவே காமிச்சிடுறேன் உங்களுக்கு, ஒன்று சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி திக்காக இல்லாமல் நல்லா நீட்டாக இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ஆர்டருக்காக செய்கிறது. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த லீஃப் டிசைன் மாதிரி இருந்தது பார்த்திங்களா, அதுக்கு வந்து நான் டர்காய்ஸ் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். இது ப்ளூ கிடையாது, க்ரீன் கலர். இது அந்த 4 லீஃப் இருந்தது பார்த்திங்களா, அதில் ஒரு லீஃபுக்கு வந்து அந்த டர்காய்ஸ் க்ரீன் கலர் வந்து நான் வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் எடுத்து கூடயுமே இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் டிசைனை. நான் அந்த மாதிரி தான் ஒரு குட்டி ரவுண்ட் கட்டர் வச்சு நான் டிசைன் கொடுத்தேன், அதனால் நல்லா அந்த டிசைன் விசிபிளாக நம்மளுக்கு தெரியுது பெயிண்ட் பண்ண உடனே. இப்போ நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், டார்க் பிங்க் கலர். ஸோ அந்த ரவுண்டு மாதிரி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி ரவுண்டு இருக்குது, அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இதுதான் வந்து
ஃபுல் செட்டோட ஃபினிஷிங் இது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து செகண்ட் டிசைன் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டிசைன் வந்து க்ரீன் கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அந்த குட்டி குட்டி ரவுண்டு மாதிரி இருக்கிற இடத்துக்கு. க்ரீன் வித் ப்ளூ கலரில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் வந்து உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரியான கிளிப் எடுத்திருக்கேன். இது வந்து புது கிளிப்பு தான் இது. உங்களுக்கு வீட்டில் பழசு இருந்ததுன்னா கூடயுமே நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமர் கொடுக்கறதுனால நம்ம புது கிளிப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு த்ரெட்டு வந்து நான் இப்போ சுற்ற போகிறேன். எப்படி வந்து நம்ம பேங்கிளுக்கு வந்து சுற்றுறோமோ அதே மாதிரி கிளிப்புக்குமே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து சுற்றி நம்ம அதுக்கு மேலே, ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இதில் க்ளூ தடவி ஓட்டினோம்னா அந்தளவுக்கு வந்து கிரிஃப்னஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம த்ரெட்டு வந்து சுற்றிட்டு நம்ம சுற்றினோம்னா நல்லா கிரிஃப்னஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து சுற்ற முடியல, கேப் வருதுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டட்டு மாதிரி இருக்கிறது நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்குமே கூட அந்த இடத்துல கேப் வருது. அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம அதுக்கு மேலே ஒட்ட தான் போகிறோம். சும்மா வந்து இந்த த்ரெட்டு வந்து நல்லா கிரிஃப்னஸ் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இப்போ சுற்றுறோம். இப்போ நான் ஃபாஸ்ட்டாகவே சுற்றி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேங் பண்ண போகிற பீட்ஸுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளூ கிடையாது, நான் இமேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து டர்கஸ் க்ரீன் இது. ஸோ உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான க்ளே பீட்ஸ் இல்லைன்னா கூடயுமே கிறிஸ்டல் பீட்ஸ் இருந்தால் கூடயுமே நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கோல்டு கலர் பீட்ஸ்க்குமே வந்து இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி காய வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து போலன்ஸ் இருந்ததுன்னா அந்த போலன்ஸை வந்து நீங்கள் சைஸ் வரையாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் ஒரு செட்டுக்கு வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஹேங் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 3 வந்து ருத்ராட்சா பீட்ஸ் எடுத்திருக்கேன், 2 வந்து பிளெயின் பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் சென்டரில் வந்து அந்த லக்ஷ்மி டிசைன் வந்து நான் இப்போ ஒட்ட போகிறேன். இப்போ அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ சென்டரில் வந்து அந்த லக்ஷ்மி டிசைன் வந்து நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து அந்த ரவுண்டு 2 பக்கமே வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கமே அந்த ரவுண்டு வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி பிளெயின் இருக்கிற மாதிரியான டிசைன், அதாவது ருத்ராட்சா பீட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த லக்ஷ்மி டிசைன் ஒட்டிட்டோம். அது பக்கத்தில் பிளெயின், லாஸ்ட்டில் வந்து ருத்ராட்சா பீட்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த ரவுண்டு வந்து ஒட்டுறோம். ஒன்று விட்டு ஒன்று அது மாதிரி நம்ம ஒட்டுறோம். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக பிளெயின் இருந்தால் கூடயுமே அதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு ருத்ராட்சா பீட்ஸ் வேணாலும் அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ, என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கிளிப்பை வந்து மேக் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து காயறதுக்கு முன்னாடி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன். க்ரீன் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மைல்ட் க்ரீன் இருக்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரியான கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு காமிச்சிருந்த செட்டு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் ட்ரையும் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹேங் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லீஃபில் இருக்கிறது 2 வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருந்தாலுமே ஓகே தான். இதை விட ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான சைஸ் தான் கிளிப்புக்கு. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பீட்ஸுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம வார்னிஷ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். வார்னிஷ் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிளிப்புமே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக கிளிப்பு வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இதுக்கு வந்து டிசைனுக்கு வந்து நான் லக்ஷ்மியோட
அந்த செட்டுக்கு வந்து 4 லாரியல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்ல டிசைன் வந்து தெரியணுன்றதுக்காக. உங்களுக்கு என்னென்னலாம் விருப்பமோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட கிளிப்பில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சாரீக்கு மேட்சாக கூடயுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்கம்மிங் வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.